ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 452. இதுக்கான கால்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வின்வின் நம்பர் எடுத்திங்கன்னா 705. இதில் நான் சி போர்டில் எடுத்த நம்பரே பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 5. 5ன்ற நம்பர் மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 7 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நான் வந்து 2 நம்பருமே சி போர்டில் தான் எடுத்திருந்தேன். 7 5 5 மட்டும்தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்றைய வின்வின் ரிசல்ட்டுக்கு இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 4 5 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 இல்லைனா 5 பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 4 5 5 4 5 7 4 5 5 இப்போ 4 7 5. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ஓகேவா லாஸ்ட்டாக பாஸ் ஆன காரணிய நம்பர் வந்து 254. 4 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால 5 7 இந்த 2 நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருந்தேன். 7 5 2 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. ஆனால் சி போர்டில் 5 பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் வந்து 705. ஃபஸ்ட்டு ஏ போர்டு நம்பர் 7ன்னு 7 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 727 அதுக்கு அடுத்த நாள் 793, 769 அதுக்கு அடுத்த நாள் 116, 750 அதுக்கு அடுத்த நாள் 416, 793 அதுக்கு அடுத்த நாள் 639. இப்போ நேற்று நம்பர் 705. 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் வந்து 6 இல்லைனா 9 பாஸ் ஆகிருக்கும். 7 9 7 6 இங்கேயும் 7 6 7 இருக்கும்போது இங்கே அதுக்கு அடுத்த நாள் 6 9. இப்போ நேற்று நம்பர் 705. 7 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்தார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஜென்ரலாக எடுக்கிற நம்பர் தான். இப்போ 7ன்ற நம்பர் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6 இல்லைனா 9 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 7 9 7 6 7 6 இங்கேயும் 7 6 9. இப்போ நேற்றைய நம்பர் 705. ஏ போர்டில் 7 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். 6 இல்லைனா 9. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே சார்ட்டை வச்சு இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 705 05 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 இல்லைனா 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 404 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 156 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 854. இங்கே 750 அதுக்கு அடுத்த நாள் 416, 460 அதுக்கு அடுத்த நாள் 275 அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 284. இப்போ பார்த்தீங்கன்னா 055 இந்த லைன் எடுத்திங்கன்னா 051 இல்லை எப்படி எடுத்தாலும் 051 தான் நிறைய தடவை இருக்கும். இந்த லைன்லையும் பார்த்தீங்கன்னா 05 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 705. 05ன்ற நம்பர் இருக்கிறதுனால 1 வந்து எங்கேயும் பாஸ் ஆகல. அதே மாதிரி 5ன்ற நம்பரும் திருப்பி கொடுத்துடலாம். அதனால் 1 5 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்தார். இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 0 5 1 இது ஒரு பேட்டர்னு, இல்லை 0 5 5 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0 5 1 5 இந்த இடத்துல 0 5 1 எங்கேயும் 0 5 5. இப்போ நேற்றைய நம்பர் 705. 05 இருக்கிறதுனால தான் 1 5 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்தார். 1 இல்லைனா 5. இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே ஃபுல்லாகவே இந்த 3 மெத்தடுமே இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ 705 நேற்றைய நம்பர், லாஸ்ட் நம்பர் 5. 5ன்னு பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 675 அதுக்கு அடுத்த நாள் 048, 995 அதுக்கு அடுத்த நாள் 188, 275 அதுக்கு அடுத்த நாள் 254, இப்போ 705. இப்போ இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8, இங்கேயும் 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4. இப்போ நேற்றைய ரிசல்ட் நம்பர் வந்து லாஸ்ட்டில் 5, 4 இல்லைனா 8 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்தார். இப்போ இந்த மூணாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 5 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 5 வந்து லாஸ்ட்டில் சி போர்டில் இருக்கும். இங்கே 5 சி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4 8, இங்கே 5னா அதுக்கு அடுத்த நாள் 8 8, இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4. இப்போ நேற்றைய நம்பர் லாஸ்ட் நம்பர் 5, இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 8 இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 9, பி கால்குலேஷன் 1 5, சி போர்டில் 4 8. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 614 618, 654 658, 914 918, 954 988. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 61 65 91 95,
பிசி வந்து 14 18 54 58. ஏசி பார்த்தீங்கன்னா 64 68 94 98. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ போர்டில் 6 9, பி போர்டில் 1 5, சி போர்டில் 4 8. பாக்ஸ் வந்து 614 618, 684 658, 914 918, 954 958. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 61 65 91 95, பிசி வந்து 14 18 54 58, ஏசி பார்த்தீங்கன்னா 64 68 94 98. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.